பிளாக் தண்டரில் வாங்கின காசுக்கு இப்படி பண்ணுவீங்கன்னு எதிர்பார்க்கலங்க. இன்னைக்கு நம்ம எங்க போயிட்டு இருக்கோம் பாத்தீங்கன்னா போத்தனூர் டு மேட்டுப்பாளையம் தாங்க. மேட்டுப்பாளையத்தில் நம்ம இன்னைக்கு எங்க போயிட்டு இருக்கோம் பாத்தீங்கன்னா பிளாக் தண்டர் தாங்க போயிட்டு இருக்கோம். அதில் நம்ம பாய்ஸ் வேற ட்ரெயின்ல ஏறினது வந்து ஒரே வைப்பு தான், ஆடிக்கிட்டே இருக்காங்க பாட்டை போட்டு. பாட்டவே பிளாக் தண்டருக்கு எவ்வளோ பேர் பாருங்க. ஹாய் ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னா நம்ம மேட்டுப்பாளையத்தில் இருக்க பிளாக் தண்டர் தான் வந்திருக்கோம். இதுதான் தமிழ்நாட்டிலேயே மலையடி வாரத்தில் அமைஞ்சிருக்க மிகப்பெரிய தீம் பார்க். மலையடி வாரத்தில் இருக்க மிகப்பெரிய வாட்டர் தீம் பார்க்னு சொல்லலாம். இப்போ எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா பிளாக் தண்டர் தான். இன்னைக்கு நம்ம எல்லாரும் எங்கே வந்திருக்கோம்? பிளாக் தண்டர். பிளாக் தண்டர்ல வேற லெவல்ல இருக்குங்க. பஸ் ஃபுல்லா பாட்டை போட்டு உள்ள இறங்கிட்டாங்க எல்லாரும். உங்களுக்கு கேட்கலாம் தெரியல. நாங்க மொத்தம் 26 டிக்கெட் எடுத்திருந்தாங்க. ஒரு டிக்கெட் நீ மொத்தமா டிக்கெட் எடுத்தீங்கன்னா மொத்தமா 15 டிக்கெட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 100 ரூபாயோ என்னமோ ஆஃபர் வரும், இல்லாட்டி 1100 ரூபா சம்திங் வரும். நாங்க 990 ரூபாய்க்கு டிக்கெட் எடுத்திருந்தோம். மொத்தம் 15 டிக்கெட் பிளஸ் ஒரு 7 டிக்கெட் நம்ம எடுத்தோம். எத்தனை பேர் இருக்கோம்? ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோலர் மாதிரி ஒன்று சுற்றி இருந்துச்சு, அதுக்குள்ளே போனோம். அது ஏதோ பூமராங்கன்னு சொன்னாங்க, அது ஒன்றும் நல்லா இல்லைங்க. அப்படியேவும் கண்ணாடி வீட்டுக்குள்ளே போனோம். அது கொஞ்சம் பரவாயில்லாமல் இருந்துச்சு, ஓகேவா. அந்த அளவுக்கு ஒன்றும் த்ரில்லாலாம் இல்லை. ஓரளவுக்கு நம்ம பாய்ஸ்லாம் சமாளித்து போயிட்டாங்க வெளியே. ஒரு சில இடத்துல மட்டும் அங்கங்கே முட்டிக்கிட்டோம் கண்ணாடியில், மிச்சபடி ஓகே தாங்க. அப்படியே வெளியே போயிட்டு அடுத்த ரைடுக்கு போயாச்சு. அடுத்ததான் நம்ம போனது பார்த்தீங்கன்னா 5D தியேட்டர். அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, பரவாயில்ல, சூப்பராக இருந்துச்சு. அது சேர்லாம் கொஞ்சம் நல்லா ஆடிட்டு இருந்துச்சு. ஆனால் அந்த 4th ரோவில் மட்டும் உட்காந்துடாதீங்க, அந்த சேரு ஒர்க்கா வரன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே வந்துருக்கோம் பார்த்தீங்கன்னா டிகே போயிருக்கோம். இதுக்கு முன்னாடி ஒன்று இதுக்கு போனோம், ஆனால் அது ஃபுல் ஆகிட்டுங்க. அதனால இது வந்துருக்கோம். ஆகியமாக கிடையாது, பாருங்க எப்படி இருக்குன்னு தெரியும். டிப்ரெஷன். ஃபர்ஸ்ட் நம்ம ட்ரை கேம்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. ஃபர்ஸ்ட் இந்த கேமுக்கு பேர் வந்து கிரேசி கப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நம்ம ஆக்சுவலாக ஃபுல் மண்ணு தான் போட்டு சுற்றிட்டு இருந்தாங்க. இதுலேயே என் ஃப்ரெண்டுக்கெல்லாம் ஒருத்தவங்க தலை சுற்றிச்சுன்னு சொல்லிட்டான். அடுத்த கேம்லாம் நான் வரலைன்னு சொல்லிட்டான். அடுத்ததான் நம்ம வந்திருக்க கேம் பார்த்தீங்கன்னா தண்டர் ஸ்டார்ம். இது சூப்பராக தாங்க இருந்துச்சு. இது கிட்டத்தட்ட ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் சுற்றுவாங்க. தலைகீழாக சுற்றுங்க, அதில் நமக்கு தலையே சுற்றிடும். அப்படியே இந்த வீடியோவில் பாருங்கள், நம்ம வாய்ஸ் என்னமா என்ஜாய் பண்ணிட்டு ரைட்டில். இது வந்து நல்லா தான் இருந்துச்சு, ஆனால் இதில் போனீங்கன்னா உங்களை தூங்க வைக்கிற மாதிரியே இருக்குங்க, வேற லெவலில் இருந்துச்சு. அடுத்ததான் நம்ம போன கேமுன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம காய்ஸ்லாம் கொலம்பஸ்ல ஏறி அதில் ஒரு ஃபோட்டோவை போட்டு அதுக்கப்புறம் அதில் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சாச்சுங்க. உண்மையிலே இந்த கேம் உண்மையிலே ஒர்த்துங்க, வேற லெவலில் இருந்துச்சு. இந்த கேமில் போய் பாருங்க எல்லாரும், கண்டிப்பாக மஸ்ட்டு ட்ரை பண்ண வேண்டிய கேம்னா இது ஒன்று. இந்த கேமை நிறைய பேர் சூப்பராக இருக்குங்க இந்த கேம் மட்டும். நம்ம காய்ஸாக மேக்ஸிமம் சீக்கிரம் ட்ரை ரைட்ஸ்லாம் முடிச்சது. வாட்டர் ரைடு பக்கம் போனோம்னா இது பேர் தண்டர் ரைட். மேக்ஸிமம் எல்லா பேருக்கு முன்னாடி தண்டர் இல்லை பின்னாடி தண்டர் அப்படின்னு ஆட் பண்ணிடுறாங்க. பிளாக் தண்டர்னால என்னன்னு தெரியல. உண்மையிலே இதில் சரியான என்ஜாய்மெண்ட். 2-3 தடவை போயிட்டு வந்து திரும்ப குளிச்சோம் இந்த தண்டர் ரைடு ட்ரெயினில். நாங்கள் இந்த வாட்டர் டான்ஸில் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்போங்க. செம்மையான வைப்பாக இருந்துச்சு. நம்ம பாய்ஸ்லாம் டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்காங்க. நம்ம வெளியே போனாலும் நம்மளே உள்ள எடுத்து போட விட்டு ஆட வைக்கிறாங்க. உண்மையிலேயே பாய்ஸ் எல்லாம் ட்ரிப் போகிறாங்கன்னா அவங்களுக்கு பிடிக்கனாலும் அந்த ட்ரிப்பில் கண்டிப்பாக போய் ஜாயின் பண்ணிடுங்க. உண்மையிலேயே வேற லெவலில் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பலூன் எடுத்துகிட்டு மேலே தாங்க நடந்து போகணும். அடுத்த கேமு கிட்டத்தட்ட ஒரு 4லேருந்து 5 கேமுக்கு மேக்ஸிமம் நீங்கள் பலூன் எடுத்துகிட்டு மேலே நடந்து போகிற மாதிரி தான் இருக்கும். பரவாயில்ல, வயசானவங்களாம் மேலே ஏறி வந்து இந்த ரைடு போகிறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனால் மேலே ஏறி வந்து ஒரு தாத்தாலாம் செமையாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாரு. அடுத்ததான் நம்ம போகிற கேம் பார்த்தீங்கன்னா சஃபர் ஹில். இதுவும் நல்லா தாங்க இருந்துச்சு.
இதில் வந்து இதுலேயும் அந்த தாத்தாவை பார்த்தேன், செமையாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு. இதுலலாம் நம்ம பாய்ஸ்லாம் அப்படியே 1 by 1 வந்துகிட்டே இருந்தாங்க. இந்த சஃபர் ஹில்லு, அப்புறம் இதே மாதிரி இன்னொரு 2-3 கேம் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் பலூனு இந்த மாதிரி ஷீட்லாம் மேலே ஃபேமிலி ராஃப்ட்னு ஒன்று இருக்குங்க, அதுக்கு மட்டும் தாங்க பலூனை வந்து ரோப் லைன் மூலமாக மேலே கொண்டு போயிட்டு இருந்தாங்க. சரி, எல்லா கேமுக்குமே நம்ம தான் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். அடுத்ததான் நம்ம போன கேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் மேன் ரைடு. அதில் வந்து நீங்கள் பலூனை வந்து கீழேருந்து மேலே எடுத்துகிட்டு போகணுங்க. இந்த மாதிரி ரைடுக்கெலாம் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே ஒரு ஸ்விம்மிங் பூல் மாதிரி, சின்ன குழந்தை குளிக்கிற ஸ்விம்மிங் பூல் மாதிரி இருந்துச்சு. அதில் நம்ம ஃப்ரெண்டெல்லாம் செம்மையாக குளிச்சு என்ஜாய் பண்ணி ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் கொஞ்சம் பேராக தாங்க அதை விட்றாங்க, ஒருத்தராகவும். அப்புறம் ரொம்ப டைம் ஆச்சு இந்த ரைடுக்கெலாம். கொஞ்ச நேரம் அது வரைக்கும் அந்த ஸ்விம்மிங் பூல்லே என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். அப்படியே இந்த ரைடில் போகிற வீடியோ நான் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்க. நான் அங்கே தான் ஆனால் உண்மையிலே இந்த ரைடில் போகிறப்ப செம த்ரில்லிங்காக இருந்துச்சுங்க. ஃபோனை வேறு கையில் பிடிக்க முடியல, ஃபோனை கையில் பிடிக்க முடியாமல் தான் பிடிச்சிட்டு போயிட்டு இருந்தேன். அங்கேயும் இங்கேயும் போயிட்டு வந்துட்டு இருந்துச்சுங்க, வேறு லெவலில் இருந்துச்சு. நான் உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்துட பாருங்க, மலைக்கு எவ்வளோ பக்கத்தில் இந்த பிளாக் தண்டர் இருக்குண்டு. அப்படியும் செமையாக இருந்துச்சுங்க கிளைமேட்டு, அந்த மலை, அதுக்கு பக்கத்தில் இந்த பிளாக் தண்டர், உண்மையிலே வேறு லெவல். அடுத்ததான் நம்ம போன ரைடு பார்த்தீங்கன்னா ஸ்பைடர் ஸ்லைடா. இது பரவாயில்ல, ஓகேவா இருந்துச்சு. ஆனால் இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருந்துச்சுங்க, உண்மையிலே நல்லா இருந்துச்சு. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம ஃப்ரெண்டு எவ்வளோ ஸ்பீடாக வந்துட்டு இருந்தாரு மேலே இருந்து. அதுக்கப்புறம் நான் அந்த ரைடை ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு நான் மேலேருந்து கீழே வந்தாங்க. உண்மையிலே வேறு லெவல் சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம பாய்ஸ்லாம் ஒரே இடத்துல நின்று எந்த ரைடுக்கு எங்கே போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படியே பிளானிங்கை போட்டு இந்த அடுத்ததான் நம்ம போன ரைடு பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ராஃப்ட். இதில் தான் நாங்கள் 4 பேர் போயிருந்தோம். இதில் நான் தான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். உண்மையிலே இதுவும் ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா இந்த ரைடை மஸ்ட் ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருந்துச்சு. ஃபேமிலியோடு போகிறதுக்கு ஒரு மஸ்ட் ரைடுன்னு சொல்லலாம். இதை இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம பாய்ஸ் எவ்வளோ என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த ரைடில். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸோட ராஃப்ட் தான் வந்துட்டு இருந்துச்சு. அதை வீடியோ எடுங்க சொல்லியிருந்தாங்க, அதை வீடியோ எடுத்துருந்தோம். அவங்க எவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க பாருங்க. அவங்க கையில் ஃபோன் இல்லை, அதனால தான் நான் வீடியோ எடுத்து கொடுத்துட்டு இருந்தேன். அதுதான் நம்ம பார்க்க போகிற ரைடு ஸ்கூல் தாங்க. அது வந்து நம்ம வீட்டில் இருக்க சின்ன குழந்தைங்களுக்காகவே இருக்கிற ரைடு. உண்மையிலே அங்கே போனால் நம்ம வீட்டு குழந்தைங்க சூப்பராக என்ஜாய் பண்ணுவாங்க, அந்த மாதிரி இருந்துச்சு, வேறு லெவலில் இருந்துச்சு. அடுத்து திரும்பி நம்ம எங்கே பார்த்தீங்கன்னா டான்ஸிங் போயாச்சுங்க. ரைன் டான்ஸுக்கு தாங்க நம்ம பாய்ஸ் அடிக்கடி போய் என்ஜாய் பண்ணிட்டோம். அடுத்ததான் நம்ம போன கேம் பார்த்தீங்கன்னா லேசி. இதில் ஒரு அக்கா வந்து பலூனில் ஏறி உட்கார்றேன்னு கீழே விழுந்துட்டாங்க. அதை நம்ம பாய்ஸ் பார்த்து சிரிச்சுட்டு இருந்தாங்க. ஃபைனலாக எப்படியும் நம்மளும் இந்த லேசி ரிவரில் போயாச்சுங்க. இந்த ரைடுக்கு மட்டும் கிட்டத்தட்ட 15 நிமிஷத்துலேருந்து 30 நிமிஷம் வரைய டைம் எடுத்துங்க. பொறுமையாக போயிட்டு இருக்கோம், ஜாலியாக அப்படியே படுத்துகிட்டே போயிட்டு இருக்கலாம் அந்த பலூனில். ஆனால் நம்ம பசங்க என்ன பண்ணுவாங்க, பலூன் ஃபுல்லாக தூக்கி விட்டு எவனையும் உட்கார விடாம தள்ளி விட்டு விளையாண்டுட்டு வந்துட்டு இருந்தாங்க. வெல்கம் பேக் டு गाइस. அடுத்ததான் நம்ம போன கேம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபால் தான். அடுத்த ரைடு கிளம்பியாச்சு. அடுத்த ரைடுக்கு வந்து பலூன் வாங்கிட்டு மேலே போயிட்டு ஒரு 10 to 15 நிமிஷம் வரைக்கும் போகிற மாதிரி இருக்குது. ரொம்ப கூட்டமாக இருக்குது. சண்டே சாட்டர்டேலாம் போனப்போ கூட்டமாக இருக்கும். அடுத்ததான் நம்ம போகிற ரைடு பார்த்தீங்கன்னா அப்படியே அடுத்த நம்ம போன கேம் பார்த்தீங்கன்னா ஸ்லைடு விட்டு இருந்தாங்க. இது அவ்வளோவாலாம் நல்லா இல்லைங்க. ஆனால் நீங்கள் ட்ரை பண்ணலாம், ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கறதுக்காக வேணால் அதில் போகலாம். தவிர அதுக்கப்புறம் பெருசாலாம் கேமில் ஒன்றும் இல்லைங்க. இது பதிலாக ஃபியூசன் ஸ்லைடுன்னு ஒன்று இருந்துச்சு, அது சூப்பராக இருந்துச்சு உண்மையிலேயே. அதுவும் இதே லெவலில் தான் இருந்துச்சு. அது வேறு லெவலில் இருந்துச்சுங்க. அதை நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்க மஸ்ட்டாக இருக்கும்.
அடுத்து நம்ம பாய்ஸ்லாம் பசிக்குதுன்னு சொல்லிட்டாங்க. அப்படியே கேண்டீன் பக்கம் போயிட்டு அப்படியே ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்டுட்டு அடுத்து நம்ம போன இடம் பார்த்திங்கன்னா அந்த கிட்ஸ் பூல் தாங்க நம்ம போயிருந்தோம். இங்கேயும் நல்லாதாங்க இருந்துச்சு. அதில் பெரிய பசங்க எல்லாருமே விளையாண்டுருந்தாங்க. நம்ம பாய்ஸ்லாம் வந்துட்டுருக்காங்க பாருங்கள். இவங்கெல்லாம் மேலே ஏறி சர்க்கிள் விளையாடுறது, அப்படியே நம்ம பாய்ஸில் சின்ன பசங்களாவே மாறிட்டாங்க. அடுத்தது நம்ம போனது ரொம்ப முக்கியமான ஒன்று வேவ் பூல் தாங்க. இதில் வந்து டைமிங் அவங்க 2:30 to 3, அப்புறம் 3:30 to 4 இந்த 2 டைமிங்கை வந்து நாங்கள் போயிருந்தோம். இந்த 2 டைமிங் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க வேவ் பூல். ஆனால் வேவ் பூல் அவ்வளோ கூட்டத்துக்கு வெளியே வர மாட்டாங்க. முடிஞ்சாலும் அங்கேயே விளையாண்டுட்டு இருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு வேவ் பூல். திரும்பியும் நம்ம பாய்ஸ் எல்லாம் ரைன் டான்ஸ் போயிட்டு திரும்பி ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. சும்மா இருக்கிற அப்போ ஃபுல்லாக ரைன் டான்ஸ் போயிடுறாங்க. இதுதான் பிளாக் தண்டரோட சிக்னேச்சர் ரைடுன்னு சொல்லலாம். இது வந்து எப்போ ஓப்பன் பண்ணுவாங்கன்னா கிட்டத்தட்ட 3 to 3:30, 4 to 4:30 ஓப்பன் பண்ணிட்டு இருக்காங்க. மறக்காமல் இந்த ரைடை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரைடுக்கு பேர் வந்து லக்கி ஃபால்ஸு. ஏன் இதை நான் இப்போ உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன் பார்த்தீங்கன்னா, அடுத்து நம்ம போக போகிறது லக்கி ஃபால்ஸ் தாங்க. கண்டிப்பாக லக்கி ஃபால்ஸ் போகிறோம். லக்கி ஃபால்ஸு போய் இறங்கி நம்ம பாய்ஸில் சரியான ஆட்டம் போட்டாங்க. ஆனால் தண்ணி சரியான எப்படி ஒரு அருவியில் குளிச்சா எப்படி இருக்குமோ அதே மாதிரி சரியான இருந்துச்சு. மலையில் டம்முன்னு விழுந்துச்சுங்க தண்ணியெல்லாம். முடியல, அப்படியே நம்மளாம் கீழே இறங்கி வந்தாச்சு. அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வருது. உண்மையிலே நல்லா இருந்துச்சு. உண்மையிலே ஒரு அருவியில் குளிக்கிற ஃபீல் வந்து இந்த லக்கி ஃபால்ஸ் கொடுத்துச்சுங்க. லக்கி ஃபால்ஸில் மேலே கீழே எல்லா இடத்துலையும் செம்மையாக ஆட்டம் போட்டுட்டு அப்படியே வெளியே வந்து ஒரு வீடியோ எடுத்துகிட்டு அப்புறம் திரும்பி ரைன் டான்ஸ் போயிட்டு அங்கே ஒரு ஆட்டத்தை போட்டாச்சுங்க ஜாலியாக. அதுக்கப்புறம் நம்ம எங்கே போனோம் பார்த்தீங்கன்னா லேசி ரிவர் போனோங்க. லேசி ரிவர் வந்து ஃபைனலாக நீங்கள் ஒரு தடவை கண்டிப்பாக போங்க. கடைசியாக போனீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக போயிட்டு இருக்கோம். ஒரு 5 மணிக்கு போனீங்கன்னா 5:30 வரையும் ஆகிடுங்க. அதுலேயே நல்லா ஃபன்னாக ஜாலியாக குதிச்சு விளாண்டுட்டு அப்படியே உங்கள் பாய்ஸில் அப்படி குதிச்சு விளாண்டுட்டு இருக்காங்க பாருங்க. இப்படியெல்லாம் வந்துட்டு இருக்காரு பாருங்க அவர். இப்படி தாங்க இருக்கும், ஜாலியாக இருக்கும். பசங்களோட போனாலே ஜாலி தாங்க. பசங்களோட எந்த ட்ரிப்னாலும் கண்டிப்பாக ஒரு 20 பசங்க 30 பசங்க போகிறாங்கன்னா அது ட்ரிப் கண்டிப்பாக நீங்கள் போங்க. இதோட நம்ம பிளாக் தண்டர் வீடியோ முடியுதுங்க. டாட்டா பாய் பாய். மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா பாய் பாய்.